ஏங்க எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? காப்பி டீ குடிச்சிட்டிங்களா? காலை சாப்பாடெலாம் முடிச்சிட்டிங்களா? இந்த முடியாதவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களால உண்மையிலுமே முடியலன்ட்டு சில பேரெல்லாம் கோவத்தை காட்டிடுவாங்க பார்த்துங்க. எங்கள் அம்மாலாம் என் மேலே நிறைய என்னை திட்டிருக்கு பார்த்துங்க. அந்த டைமில் உடம்பு சரியில்லாத டைமில் போய்கிட்ட உட்காந்தோம்னா ஏதாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக சொல்லுவாங்க பார்த்துக்குங்க. எனக்கு வேலை இல்லை, இருக்கிற மாத்திரையை தின்னு உடம்புக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லி எங்கள் அம்மாவை நான் திட்டியிருக்கேன் பார்த்துங்க. அவங்க அவ்வளோ கோவப்படுவாங்க பார்த்துங்க. உண்மையிலுமே சொல்கிறேன், அந்த மாதிரி கோவப்பட்டு அவங்கள திட்டும்போது நம்ம திருப்பி அவங்கள எதுவுமே சொல்ல வேணாம் பார்த்துங்க. அவங்களுக்கு மனதாக உளைச்சல் வந்துடும் பார்த்துங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த 3 நாளில் பார்த்துக்குங்க நரக வேதனை அனுபவிச்சுட்டு வந்துட்டேன் பார்த்துக்குங்க. எனக்கு இது வேறெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த கால் முட்டி பயங்கர வலிங்க. ஏன் வலிச்சுது, எதுக்கு வலிச்சுது, அடிப்படல ஒன்றும் இல்லை, எதுவுமே கிடையாது பார்த்துக்குங்க. அவ்வளோ வலி, காலு கீழே நிற்க முடியல, ஊன முடியல, நடக்க முடியல. ரெண்டாவது என் மைண்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே இல்லை. வலி அப்படியே உச்சி மண்டை இழுக்குது பார்த்துக்குங்க. கால் வேலைக்கு தான் போனேன், கீழே உட்காந்து வேலை செய்ய முடியல பார்த்துங்க, நடக்க முடியல. அப்படி பார்த்தோம் என்னால் முடியலன்ட்டு உட்காந்துக்கிட்டேன் பார்த்துங்க. பக்கத்தில் வேலை செய்கிறேன்னா அந்த ஆயில்மெண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்து அந்த அண்ணன் இதை போடுமா சரியாக போயிருன்னு சொன்னாங்க பார்த்துங்க. அப்படி இருந்தால் அதுவும் 2 நாள் போட்டேன் பார்த்துங்க. கேட்கவே இல்லை பார்த்துங்க. எனக்கு வலி நைட்டில் வந்தால் தூங்கவும் முடியல பார்த்துங்க. மன உளைச்சல். என்ன பண்ணுறோம் நம்ம, இருந்து என்ன சாதிக்க போகிறோம்? அதாவது நம்மளோட ஆள் மனசில் இருக்கிறதுலாம் நம்மளறியாமையே மைண்டில் ஏறுது பார்த்துங்க. ப்ரெஷர் வெறுப்பு அவ்வளோ வருது. பிள்ளையாது குட்டியாது எல்லாமே இருக்காங்க. நான் லீவ் போட்டு வீட்டில் இருந்தாலும் யாரும் என்னை கேட்க போகிறதில்ல பார்த்துக்குங்க. ஏன் வீட்டில் படுத்துருக்குன்னு யாருமே நம்ம கேட்க போகிறதில்ல. இருந்தாலும் போனேன் பார்த்துங்க. நான் ஒன்றுமே முடியல பார்த்துங்க. எதுவுமே வலி மட்டும்தான் நம்மளோட மைண்டில் நிற்கிது, வேறு எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது பார்த்துக்குங்க. அது ஏன் சொல்கிறேன்னா, அந்த சூர்யா சார் கூட ஒரு படத்தில் பாடியிருப்பார், ஆட்டாத ஆடாத ஆட்டமெல்லாம் போனவங்க மண்ணுக்குள்ள உனக்கு தெரியுமா அப்படின்னு. அந்த பாட்டோட அர்த்தம் எனக்கு புரியவே இல்லை பார்த்துங்க. ஆனால் அதோட அர்த்தம் இப்போ புரிஞ்சது பார்த்துங்க. என்னத்தை தான் நம்ம ஆடி ஓடி நீயா நானா பெரியவன், நீ பார்த்துருவோம் நான் பார்த்துருவோம் அப்படின்னு இருந்தாலும் நம்மள உடம்புல இருக்க ஒரு செல்லில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் கூட நம்மளை ஆட்டம் கட்டிடுது பார்த்துங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் எனக்கு. அதனால் யாராவது வீட்டில் முடியாதவங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு திட்டிடாதீங்க. அவங்க ஏற்கனவே மன உளைச்சல் கண்டதும் மைண்டில் போட்டுட்டு வந்துட்டு இருக்கு பார்த்துங்க. அதோட நம்ம பேசும்போது அவங்களுக்கு மனசு இன்னும் விட்டு மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாங்க. அப்படி இருந்தால் எங்கள் வீட்டில் நேற்றுக்கு உனக்கு மட்டும்தான் வலிக்குதா, எல்லாத்துக்கும் வலிக்காதான்னு கேட்டாங்க. கோபம் எனக்கு. அந்த மாதிரி யாருமே இந்த மாதிரி முடியாதவங்களாம், உண்மையிலுமே முடியாதவங்களாம் ரொம்ப பாவம் பார்த்துக்குங்க. ஒரு நோய்வாய்ப்பட்டவங்க, கை கால் முடியாதவங்க, இந்த பக்கவாதம் வந்தவங்க, கை கால் வலி இருக்கிறவங்களாம் ரொம்ப கொடுமை. அதை நேற்று நான் 3 நாள் அனுபவிச்சு வந்துட்டேன் பார்த்துங்க. யாராவது முடியாமல் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க திட்டுறாங்கன்னு திருப்பி திட்டிடாதீங்க பார்த்துங்க. வாங்க பார்த்து பத்திரமா இருங்க. அதே மாதிரி உடம்புல ஏதாவது ஒன்று முடியலைன்னா உடனே போய் டக்குன்னு போய் பார்த்துருங்க. வாங்க பார்த்து பத்திரமா இருங்க.